ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லெவலை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு புது ரேஞ்சு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி ஏன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட் வேல இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். மார்க்கெட் எப்போவுமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது ஒரு ஸ்லோ டவுன் ப்ராசஸ் ஆகும். ஸ்லோ டவுன் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சைட் வேல போகும். ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஓகே, நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். 5 மினிட்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். இதே நீங்கள் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா என்ட்ரி உங்களுக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸை சீக்கிரமாக நீங்கள் நினச்ச பாயிண்ட்ஸை சீக்கிரமாக கவர் பண்ணிட முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகி எல்லாமே நான் வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ சிபிஆரை நோக்கி மார்க்கெட் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். இந்த லெவலில் மார்க்கெட்டை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணும்போதே மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதனால் திரும்ப கீழே வந்தாலும் இந்த லெவலில் பட்டு திரும்பறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநோ. ஏன்னா எப்போல்லாம் மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதோ அப்போ அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். எப்போல்லாம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ அப்போல்லாம் அது சப்போர்ட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் வந்துட்டு அது 5 மினிட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 1 ஹவர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ அதனால் அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. பட் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து உங்களோட லெவல்ஸை வரைஞ்சிட்டு வரீங்க, உங்களோட ஜோன்ஸை வரைகிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். நான் எப்படி வீக்லி இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறேன்னா ஜஸ்ட் நான் வீக்லிக்கு டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன். சிபிஆர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் லெவல் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இந்த க்ரீன் லெவல் ஏன் வீக்லியில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த வீக் இந்த வாரம் பாருங்கள், ஆகஸ்ட் மந்தில் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே இந்த வாரம் இந்த க்ரீன் கலர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதா? இந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் ரெட் கேண்டிலுக்கு ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கேண்டிலுக்கு ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மார்க்கெட் ஆல்ரெடி என்ன பண்ணுதுன்னா உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால மார்க்கெட்னால அவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் திஸ் ப்ளூ ஒன். ஸோ இது ரீசெண்டாக உடைக்க ட்ரை பண்ணுது. ஓகே, ரீசெண்ட் பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியிலேருந்து உடைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, எந்த இடத்துல வந்துட்டு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல டெசிஷன்ஸை வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு தே ஆர் டேக்கிங் சம் டைம். அதனால சப்போர்ட் கிட்டேயோ ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயோ மார்க்கெட் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும், ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட். அந்த இடத்துல வரும்போது அதாவது நீங்கள் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் கிட்டேயோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கிட்ட வரும்போதுனா நம்ம வந்துட்டு எடுத்தோன்னே பல்க் குவான்டிட்டி போடக்கூடாது. ஓரளவுக்கு குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணணும். ப்ளஸ் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா கூட சைடு வேல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருந்தால் செல்லிங் பண்ணணும். ஓகே, செல்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் அமௌண்ட் தானே வரும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ராடேக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே டைமில் மார்க்கெட்டோட நேச்சர் கூடயே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கிட்ட வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மணி மேனேஜ்மெண்ட்டையும் பண்ணலாம். ப்ளஸ் அந்த இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்டேட் அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான லெவல்ஸ் கிட்ட நம்ம எப்படி நம்மளோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம், ஓகே, மற்ற ட்ரேடர் கூட சேர்ந்து எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். அந்த ஒரு ரீசன்னால தான் சிபிஆர் இருந்துமே சிபிஆர் கிட்ட மார்க்கெட் வரல. ஓகே, என்ன ரீசன்? இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இது ஆக்ட் ஆகுது. அதனால இதை பிரேக் பண்ணாமல் தான் மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா ஐநோ இது வந்துட்டு பிரேக் பண்ணுறது கஷ்டம், இது வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன். அதனால மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணலை, இங்கேருந்து ஒரு புஷ் கொடுத்துருச்சு இல்லையா? அதே மாதிரி எனக்கு எந்த இடத்துல ஸ்கேல்பிங் கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு நல்ல தெளிவாக கட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, திரும்பவும் மார்க்கெட் அதே ஏரியாவுக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் போடுது. ஓகே, இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் போகுது. சரி, இந்த க்ரீன் கேண்டில் அதே மாதிரி இந்த ரெட் கேண்டிலோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த கேண்டில்லேயே வந்துட்டு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஓகே, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் வரக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது. விச் மீன்ஸ் என்ன, செல்லர்ஸோட ஆதிக்கம் குறையுதுன்னு தெரியுதா? ஸோ செல்லர்ஸோட ப்ரெஷர் கம்மியாகுது. விச் மீன்ஸ் பையிங் வரதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஏன்னா இங்கிருந்து ஆல்ரெடி இங்கே திரும்பி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கிருந்து மார்க்கெட் திரும்பும். ஏன்னா இது ஸ்ட்ராங்கான ஏரியா இல்லையா?
ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. அதே மாதிரி இந்த இந்த இடத்துல நம்ம என்ன நடக்குதுங்கிறதையும் கண்டுபிடிக்கிறோம். செல்லர்ஸோட ஒரு ப்ரெஷர் கம்மியாகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் பை என்ட்ரி போகலாம். அதே மாதிரி 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பாதி வரைக்கும் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ட்ரியே கிடைக்கும். இதே நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டீங்க அப்படின்னா நான் இந்த இடத்த ரவுண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த இந்த ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1 மினிட்க்கு மாத்திரம். சி இந்த 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 கேண்டில் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுதா? ஸோ இது 4 கேண்டில் ரிஜெக்ட் பண்ணுது இந்த ஏரியாவை, ப்ரீவியஸ் டேவோட ரேஞ்சையும் ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல சின்னதாக வரைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் வரையறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் இந்த கிராஸ் பண்ண உடனே ஒரு ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துடணும். என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஜோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜோன் வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஃபைன். இதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேட்மே பெருசாக எடுக்கல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கோட நிறுத்திட்டேன். வேறு எந்த ட்ரேடும் நான் எடுக்க கிடையாது. ஃபைனா. ஸோ மார்க்கெட்டில் இப்போ இம்பார்ட்டண்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஹை டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய ஜோன்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஜோன்ஸ் தான். எல்லா ஜோன்லேயுமே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருப்போம். அதாவது பாஸ்ட் நான் போட்டு எல்லா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன்ஸில் கரெக்டாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கும். சும்மா தேவையில்லாததெல்லாம் இந்த ஜோன் இருக்காது. ஓகே, சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னா சி திஸ் ஒன், இது வந்துட்டு ஒரு வெர்ஜன் சிபிஆர். ஸோ இந்த வெர்ஜன் சிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட்டு எங்கேயாவது இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த வெர்ஜன் சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே பட்டு திரும்ப சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ அதனால் ப்ளீஸ் பி அவேர். நம்ம இதை வந்துட்டு ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வெர்ஜன் சிபிஆரில் பட்டு மார்க்கெட் திரும்புதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லெவலை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த இம்பார்ட்டண்ட் லெவல் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். சி திஸ் ஒன், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்சு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இது வந்துட்டு நான் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு புது ரேஞ்சை க்ரியேட் பண்ணும்போதும் புதுசான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே, புதுசான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்ப்ளீட் ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கலர் ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் இதுதான். ஓகே, புது ரேஞ்ச் மார்க்கெட் தேடும். ஏன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் மணி மேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்துருச்சா, இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பவும் குவான்டிட்டி போடுவாங்க. அதே ரேஞ்ச் தான் இதுவும். அதே மாதிரி ஏற்கனவே இது நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல இது நடந்திருக்கா, அதே இடத்துக்கு வந்தால் நடக்கும், அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கா, திரும்ப இங்கிருந்து கீழே வருதா, திரும்ப மார்க்கெட் அந்த குரூஷியலான லெவலில் இருக்குது. இங்கிருந்து ஸோ இங்கேருந்து கீழே வருது, இங்கேருந்து கீழே வருது. அதே மாதிரி இப்போ ஒரு குரூஷியலான லெவலில் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வருமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனுமாகவே இருக்குது. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் என்ன? ஸோ இது வந்துட்டு குரூஷியலான லெவல், இங்கேருந்து மார்க்கெட் கீழே வருமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு மினிமமான டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை மார்க்கெட் கட் பண்ணுதா, ரீடெஸ்ட் பண்ணுறது ஒரு வேலிடான ஜோனில் தான் பண்ணுதா, அப்படி பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலர் ஜோன், இதை வந்துட்டு கட் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த லெவல் அவங்க என்ட்ரி எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 44,000 இங்கே இருக்குது 44,800 இதில் இருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 46,800. ஸோ இந்த ரேஞ்ச் தான் இம்பார்ட்டண்ட். இதுக்கு மேலே மார்க்கெட் எங்கே போனாலும் சரி 47,000 போயிடுச்சுன்னா புது ரேஞ்ச், 47,000 போயிடுச்சுன்னா அது ஒரு புது ரேஞ்சை க்ரியேட் பண்ணும். அதாவது இங்கே பட்டுட்டு திரும்ப மேலே போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நீங்கள் கேண்டில் பற்றி படிக்கிறது என்னென்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி நீங்கள் படிக்கிறது தான். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன்ஸு இது எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் இன்றைக்கி 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்களேன், மார்க்கெட் சைட்வேல இருந்த மாதிரியான ஒரு பிம்பம் நமக்கு இருந்ததில்ல.
ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் போட்டிருக்கு. ஓகே, சி திஸ் கேண்டில், இங்கெல்லாம் ரெட் கேண்டில் வந்து கீழே போகுது இல்லையா? ஸோ அதனால இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் போடுதா. அடுத்த நாள் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ரேஞ்சாக வச்சுட்டு மார்க்கெட் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணும். ஏன்னா ப்ரீவியஸ் அதுதான் நடந்திருக்கு. ஓகே, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் தான் மார்க்கெட்டில் எப்போவுமே வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் டுடே. ஓகே, புதுசாக நான் ஒரு லெவல் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா மேபி ஒரு புது லெவல் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெரி வெரி க்ரூஷியல். ஏன் இந்த லெவல் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு நான் ஆரஞ்சு கலருக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா 4 hour 1 hourலாம் நான் ஆரஞ்சு கலரில் தான் வச்சுருப்பேன். ஓகே, 4 hour 1 hourலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஓகே, இது மார்க்கெட் பிரேக் பண்ணலாம், அவரை இதை சும்மா டச் பண்ணிவிட்டு ஒரு மைல்டாக அதுக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். இதுதான் இந்த 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 கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் ப்ளூ ரெட், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூஷியலான லெவல். ஏன்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான லெவல், அந்த இடத்துல உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான 4 hourலேயே நான் வரைகிறேன். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான லெவல் சும்மா கைக்கு வந்ததெல்லாம் வரையிலைங்க, இது வந்துட்டு நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி ஏற்கனவே இந்த லெவலில் தான் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் செக் பண்ணதுக்கப்புறமா இந்த லெவலில் இருக்கக்கூடிய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸையும் செக் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த லெவலில் நான் உங்களுக்கு எடுத்தோன்னே வரைகிறேன். ஓகே, ஏன்னா இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க பையர்ஸ் அண்ட் செல்லரை, நீங்கள் நல்லா படிக்கலாம். ஓகே, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி வரைஞ்சதுனால டக்குன்னு இது வந்துட்டு ஒரு லெவல் அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணுறேன். ப்ளீஸ் கீப் ஐ ஆன் இட். ஏன்னா நம்ம ட்ரா பண்ணுற லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட் நல்லா பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க, நான் ஜஸ்ட்டு தம்ப்நெயிலுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இஃப் எனி கொஷின் ப்ளீஸ் லெட் மீ நோ.